நாடு தமிழ்ச்சங்கம், நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி மற்றும் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வாசவி தமிழ் இலக்கிய மன்றம் அகத்தர உறுதி அமைப்பு இணைந்து நடத்துகின்ற இந்த பெண் ஆளுமைகளை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு கருத்தரங்கில் நாள்தோறும் நமக்கு பல்வேறு அறிஞர்கள், தமிழறிஞர்கள், ஆர்வலர்கள் அனைவரும் இணைந்து பல்வேறு பெண் ஆளுமைகளின் சிறப்புகளை எல்லாம் எடுத்துரைக்க ஏற்று மகிழ்ந்து கொண்டு வருகிறோம். அவ்வாறாக இன்று ஞாயிற்றுக்கிழமை பல்வேறு பணிகள் இருந்த போதிலும் இணையத்தில் இணைந்து நமக்கு ஔவையாரின் புறப்பாடல்கள் என்ற ஒரு அருமையான தலைப்பில் பேச வந்திருக்கக்கூடிய ஸ்ரீ பாரதி கலை அறிவியல் மகளிர் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சே கவிதா அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். புதுக்கோட்டை கைக்குறிச்சியில் இருக்கின்ற கல்லூரியின் முதல்வராக சிறப்பாக பணியாற்றி வருபவர் அம்மையார் அவர்களை அன்புடன் இந்த அவை வரவேற்கிறது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு நம்முடன் இணைந்துள்ள ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் நா வனஜா அம்மா அவர்களையும் மற்றும் தமிழ்துறை தலைவராக சிறப்பாக பணியாற்றி வருகின்ற முனைவர் கி லட்சுமி அவர்களையும் மற்றும் முனைவர் பரணிக்குமாரி அவர்கள், இவர்கள் அகத்தர உறுதி அமைப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து வெகு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு தம்முடைய ஒத்துழைப்பு நல்கி வருகிறார் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்வை உலகெங்கும் எடுத்துச் செல்வதற்கு எப்போதும் நமக்கு உறுதுணையாக இருக்கின்ற நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி நிறுவனர் முனைவர் சாந்தி ரவீந்திரன் அவர்களையும் நம்முடைய தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் முனைவர் ரா ஹேமலதா அவர்களையும் பொதுச் செயலாளர் மதிப்புறு முனைவர் பொன் ஆதவன் ஐயா அவர்களையும் கௌரவ ஆலோசகர் முனைவர் நீலகண்ட பிள்ளை ஐயா அவர்களையும் தமிழ்ச்செம்மல் கவிதை கணேசன் ஐயா நாள்தோறும் தொடக்க உரை ஆற்றுபவர் ஐயா அவர்களையும் மற்றும் நம்முடைய நிறுவன செயலாளராக இருக்கின்ற கவிஞர் கார்த்திக் திலகன் ஐயா அவர்களையும் பொருளாளர் கவிஞர் ஏ பிரகாஷ் அவர்களையும் கருத்தரங்க நெறியாளர் முனைவர் சாந்தகுமாரி அம்மா அவர்களையும் அன்புடன் அனைவர் சார்பில் வருக வருக என வரவேற்று தற்போது தொடக்க உரையை ஆற்றுவதற்காக இந்த அவை நம்முடைய தமிழ்ச்செம்மல் மதிப்புறு முனிவர் கவிதை கணேசன் ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. ஐயா வணக்கம், வாங்க. நன்றி அம்மா. தமிழ் வாழ்க. இந்த சிறப்புமிகு இணைய கூட்டத்தில் இணைந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மணிகளே, இந்த நிகழ்ச்சியை நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம், சென்னை ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி, இந்த 3 இயக்கங்களும் சேர்ந்து சிறப்பான இலக்கியங்களில் பெண் ஆளுமைகள் என்ற தலைப்பிலே தொடர்ச்சியாக 1 மாத காலம் நாம் இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டு வருகின்றோம். மிகச்சிறந்த பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் தங்களுடைய உரையை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் தொடக்க உரையாக நீலகேசி பற்றி ஒரு சிறு குறிப்பை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். ஐஞ்சிறு காப்பியங்களில் நீலகேசி, சூடாமணி, யசோத காவியம், உதயனகுமார காவியம், நாககுமார காவியம் இவற்றில் சிறந்தது, தனிச்சிறப்புடையது நீலகேசி. இதில் கதை மாந்தராக காணப்படுகிறவர் முனிச்சந்திர பட்டாகர். நீலகேசி அப்படின்ற பெயர் என்னென்னா, கேசி என முடியும் பெண்பால் பெயர்கள் ஒன்று. கேசி என்பது அழகிய கூந்தலை உடையவள் அப்படின்னு நமக்கு விளக்கம். நீல நரத்தனவாய் நெய் கணிந்து போது அவிழ்ந்து கோலம் குயின்ற குழல் வாழிய நெஞ்சே அப்படின்னு வளையாபதி இந்த நீலகேசியை பற்றி குறிப்பிடுகிறது. இதில் முனிச்சந்திர பட்டாரகர் அப்படின்றவர் தான் கதை மாந்தராக இருக்கிறார். அவர் ஒரு காட்டில் சமுத்திரராசன் என்ற மன்னனுடைய ஆட்சியில் பாலாலயம் என்ற சுடுகாட்டில் ஒரு பிடாரி தெய்வம் காவல் காத்து வருகிறது. அந்த சுடுகாட்டில் முனிச்சந்திர பட்டகர் என்ற சமண துறவி தவம் செய்யறதுக்கு சிறந்த இடம் அப்படின்னு போய் அங்கே தவம் செய்ய போகிறாரு. அங்கே அந்த பகுதி மக்கள் பலி கொடுக்க விரும்பி அந்த பலியை நிறைவேற்றுவதற்காக கூடுகிறார்கள். அதை இவர் தடுக்கிறார்.
அதனால் கோபமுற்ற அவர்கள் அந்த நீலகேசி என்ற காமலேகை என்ற பேய் உருவத்தை அழைத்து இவரை விரட்டச் சொல்கிறார்கள். அந்த வகையில் அவர் நீலகேசிக்கு இந்த சமண மதத்தை பற்றியான பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்து நீலகேசி தன்வயப்படுத்துகிறார். அது இவரை வயப்படுத்தணும்னு மயக்கணும்னு பார்க்குது. இவருடைய சமண கொள்கைகளை கேட்டறிந்த பின்னாடி அந்த நீலகேசி என்ற காமலேகை சமண துறவியாக மாறுகிறது. அது எப்படி அந்த நிகழ்ச்சியை வர்ணிக்கிறாங்கன்னா, ஐயுற்றல் வேட்கை உவர்ப்பே மயங்கியாது மின்மை செய் குற்றம் நீக்கல் திரிந்தாரை நிறுத்தல் இன்றி பொய்யற்ற காதர் பொருவில் அரங்காட்டல் எட்டும் கையுற்ற வாயில் அது காட்சியின் மாற்றியமே அப்படின்னு விளக்குது. அதாவது கெடுதல் செய்கிறவங்களையும் சமண கோட்பாடுகளை விளக்கி அந்த நீலகேசியை தன்மயப்படுத்தினார் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அதே போல் நீலகேசி முனிச்சந்திர பட்டரை ஞானகுருவாக ஏற்றுக்கொண்டு குண்டலகேசியிடமும் அருகச்சந்திர முனிவரிடம் மொக்கலவாதனிடமும் மிகச்சிறந்ததொரு சமண சமய வாதத்தை நிறுவி வெற்றி கொண்டு பாஞ்சாலி கூந்தலை முடிவது போல நீலகேசி தன் கூந்தலை முடிந்தாள் என்பது இந்த சமண காவியம் விவரிக்கிறது என்று சொல்லி, ஒரு பெண்மையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எந்த அளவில் அதை போற்றி தன்னுடைய சமணத்தை ஒரு மதத்தை நிறுவக்கூடிய அளவிற்கு தகுதி வாய்ந்தவராக, ஒன்றுமில்லாத காட்டிலே பேயாய் திரிந்தவளை ஒரு சமண துறவியாக மாற்றி தன்னுடைய கருத்துக்களை அதனோடு திணித்து சிறந்ததொரு பெண்ணாக மாற்றுகிறார்கள் என்ற நிகழ்வை, பெண்மையை போற்றுகிறார்கள் என்று கூறி என்னுடைய தொடக்க உரை இறுதி செய்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க சுருக்கமாக எடுத்துரைத்திருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. தொடர்ந்து நம்மிடையே ஔவையாரின் புறப்பாடல்கள் என்ற ஒரு அருமையான தலைப்பில் பேச விழைப்பவர் புதுக்கோட்டை மாவட்டம் கைக்குறிச்சி ஸ்ரீ பாரதி கலை அறிவியல் மகளிர் கல்லூரியின் முதல்வராக இருக்கின்ற மதிப்பிற்குரிய முனைவர் சே கவிதா அவர்களை அன்புடன் இந்த அவை வரவேற்கிறது. வணக்கம்மா. வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு தமிழ் சங்கத்திற்கு நான் நன்றியினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்க தலைவர், செயலர் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். புறப்பாடல்களில் ஔவையார் அகமும் சேர்த்து கொஞ்சம் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஔவையார் சொன்ன மிகச்சிறந்த ஆளுமை, நமக்கெல்லாம் ஒரு முன்னோடி. ஒரு பெண்ணுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஔவையார் நம்ம ஒரு முன்னோடியா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா மிகச்சிறந்த ஆளுமை, பெண்களுக்கு கல்வி இல்லை அப்படிங்கிற காலகட்டத்தை எல்லாம் தாண்டி அந்த அம்மா என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது தமிழ் மொழியில நம்ம மிகச்சிறந்த ஆளுமையா அவங்க நம்ம பார்க்கிறோம். ஔவையார் சொன்னோம்னா தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே ஔவையார் அப்படிங்கிற பேர்ல பலர் வாழ்ந்திருக்காங்க. சங்க காலத்திலிருந்து நாயன்மார்கள் காலம், கம்பர் காலம், இக்காலம் என பல்வேறு காலகட்டங்கள்ல வாழ்ந்ததற்கான குறிப்புகள் நிறைய இருந்திருக்கு. அப்படிப்பட்ட நான் இப்ப பேச போறது சங்ககால ஔவையார் தான். இப்ப ஔவையார் அப்படிங்கிற ஒரு சில ஆய்வுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஔவையார் அப்படிங்கிறதுக்கு பெயர், அவருடைய ஆளுமை, கல்வியில் சிறந்தவர், நட்பா இருக்கும், அரசியல் ஆளுமை எல்லாமே இருந்ததுனால, நல்ல பெயர் இருக்கிறதுனால பின்கட்ட காலங்கள்ல வந்தவங்க எல்லாருமே அந்த பெயரை வச்சுட்டாங்க. அதனால அவங்க எந்த காலகட்டத்துல ஔவையார் வரும் பொழுது ஒரே ஔவையார் தான் இத்தனை காலகட்டத்துல வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு நம்ம உள்ள இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது சங்ககால ஔவையாரை பற்றி. சங்ககாலம் அப்படின்னு சொன்னா, சங்க காலத்துல நம்ம தமிழ் இலக்கியம் சொன்னாவே முதல் சார்ந்த இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பண்பாட்டு விளிமியங்கள் அப்பழுக்கற்று அப்படியே நமக்கு இன்னைக்கும் காட்டக்கூடியது சங்க இலக்கியங்கள் தான். அப்படிப்பட்ட அந்த சங்க இலக்கியங்கள்ல ஒரு சங்க இலக்கிய புலமையும் நல்ல ஒரு அறிவாற்றலும், அதிகமானுடைய அவைக்கள புலவராகவும், நட்பாற்றல், தன் முனைப்பு, அதாவது மோட்டிவேஷன் சொல்லுவோம் இல்லையா, மோட்டிவேஷன் தரக்கூடிய அளவிற்கு அந்த நம்மளுடைய ஆளுமை, அரசர் பெருமக்களா இருந்தாலும் சரி, அடுத்து புலவர்களா இருந்தாலும் பேரன்பு கொண்டவர். இந்த தமிழ், அவருடைய தமிழுக்கும் தமிழர்களுக்கும்
நமது பாடல்கள் மூலம் அருந்தொண்டாற்றிய அற்புதமான ஒரு பெண்மை பெண்பார்ப்புள்ளவர்கள முதன்மையானவர்னு சொன்னா அதை வந்து அவ்வை பிராட்டியை தான் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஔவையார் தமிழகத்தினுடைய முதல் பெண் தூதுவராகவும் அதனுடைய பணி பங்களிப்பை செய்திருக்கின்றார். கிரேக்க பெண்பார்ப்புலவர் சாப்போ அப்படிங்கிறவங்களோட ஒப்பிடத்தக்க கையில வந்து அவருடைய பணிகள் வந்து இருந்திருந்தது. அப்படிப்பட்ட ஔவையார் நமக்கு வந்து சங்க இலக்கியங்கள் எத்தனை பாடல்னா அகம் சார்ந்த நூல்கள் எடுத்துக்கிட்டோம்னா அதுல 26 பாடல்களை பாடியுள்ளார். புறம் சார்ந்த நூல்கள்ல 33 பாடல்களை பாடியிருக்காங்க. குறுந்தொகையில வந்து இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா குறுந்தொகையில அதிகமா என்னன்னு கேட்டீங்கன்னா தலைவி கூற்று பாடல்களாகவே அமைந்திருக்கிறது. புறப்பாடல்கள்ல வந்து அதியமான் மகன் பொருட்டலினி குறித்தும் நாஞ்சில் வள்ளுவனை குறித்தும் பாடல்கள், அடுத்து இது இல்லாம மூவேந்தர்களை பற்றிய பாடல்கள் என பல வகையில வந்து இதனுடைய பிரிவானது அமைந்துள்ளது. இப்ப குறுந்தொகைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குறுந்தொகையில வந்து பிரிவு துயரால் அந்த ஔவையாருடைய பாடலுடைய பகுப்பு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிரிவு துயரால் வருந்தும் தலைவி கூற்று பாடல்கள், தலைவி தன் நெஞ்சுக்கை உடைத்தல், அடுத்து வந்து தலைவியினுடைய இரங்கல் கூற்று, ஆட்சியர்க்குரிய தலைவியினுடைய கூற்று என பல வகையில வந்து அமைந்திருக்கு. பிரிவு துயரால் அதாவது தலைவன் வந்து பனிக்காலங்கள்ல தன் தலைவியை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய காலங்கள்ல தலைவியினுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பாடல்கள் தான் பிரிவு கூற்று பாடல்கள். தலைவி தன் நெஞ்சுக்கு சொல்ற தலைவன் வரலன்னு சொல்லும் பொழுது தலைவன் தனக்குள்ளே தலைவி வந்து என்ன பண்ணுவான், தன் நெஞ்சுக்கே சொல்றது, தனக்கு தானே சொல்லிக் கொள்வது, அப்படிப்பட்ட பாடல்கள். ஆற்றிய தலைவன் வரக்கூடிய காலம் வந்துருச்சு, வந்துருவான் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே ஒரு ஆறுதல் சொல்லி ஆட்சியர்கள். அவ்வாறு ஒரு பாடல் குறுந்தொகையில மூட்டுவன்கொள் தாக்குவான்கள் ஓரோன் யானும் ஓர் பெற்றி மேலிட்டு ஓ என கூவன்கொள் அலமரல் அசைவது அமைப்பையன் உயவு நோய் அறியாது துஞ்சு மூர்க்கே. அதாவது தலைவன் வந்துருவான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா, தலைவன் வரவில்லை, ஆனா கார்காலம் வந்துருச்சு. அந்த கார்காலம் வந்த உடனே தலைவன் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த பெண் மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து ஔவையார் அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார். இதெல்லாம் தொல்காப்பியர் வந்து அழகா சொல்லுவாங்க. தொல்காப்பியத்துல கூட அந்த வரிகள் அழகான வரிகள் நூற்பாயிருக்கு. கிழவனை மகுடு புலம்பு பெரிதாவலின் ஊர்க்கே அலமரல் பெருகி காமத்து மிகுதியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கற்பியல்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த கூற்று முறையில வந்து இதனையுமே அடக்குவர். தலைவனை பிரிந்த தலைவி வந்து பிரிவாற்றல்ல புலம்புவதாக அமைந்த பாடல் தான் இது. அதாவது என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அந்த தலைவியானவள் வந்து புலம்புறதா காட்டியிருக்காங்க. தலைவனை நினைத்தால் வந்து பிரிவு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, தீயினால் நினைக்கின்ற என்னுடைய மனம் வந்து வேறாது காம நோயாக எம்மை சாகுபடி வருந்த செய்கிறது அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. அது வானத்திலும் வந்து வருந்தத்தக்கது என்கிறார். மேலும் வேதனையை தந்த தலைவனை சான்றோன் நல்லன் எனவும் பழிக்கிறேன். இந்த வேதனையை தர்றதுக்கு முதல் காரணம் யார் கேட்டா என்னுடைய தலைவன் தான். அவன் நல்லவனை சான்றோனை கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த வேகத்துல தலைவன் வல்லையே அப்படிங்கிற அந்த பிரிவு துயரம் தாங்காம அந்த வார்த்தையை வந்து சொல்றான். அதான் ஒரு பாடல் வரிகள். உள்ளின் உள்ளம் வேமே உள்ளாது இருப்பி எம் அளவை தன்றே வருந்தி வான் தோய் வற்றே காமம் சான்றோர் அல்லர் யாம் வரி அப்படி சொல்லி தன்னுடைய தலைவனையே இத்தனை காலகட்டத்தில் இந்த தலைவனையே வந்து சான்றோன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறதா ஔவையார் வந்து பெண்ணுடைய மனநிலையை படம் எடுத்து. இது மட்டும் இல்லாமல் புறப்பாடல்கள், இது மாதிரி அகப்பாடல்கள்ல இத்தனை செய்திகளை வந்து தலைவி கூற்று மூலமாகவோ தோழி கூற்று மூலமாகவோ சொல்லியிருக்காங்க. அடுத்து புறப்பாடல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா புறப்பாடல்ல வந்து அறக்கருத்துக்கள், அறம் சார்ந்த கருத்துக்கள், நல்ல அறம் சார்ந்த விழுமிய கருத்துக்கள் வந்து நிறைய இருக்கு. ஒழுக்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்க, நட்பை பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து உயிர்கொடை, கொடையை பத்தி பேசியிருக்காங்க. ஈகை கொடுக்கறத பத்தியும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பகுத்துணல், நான் மட்டும் வாழ்ந்தா பத்தாது, எல்லாருக்கும் பகுத்து உண்டு வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த செய்தியமும் வந்து பகிர்ந்திருக்காங்க. அதாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிர் ஒம்பப்படும் சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒழுக்கம் வந்து எந்த காலகட்டம் எதுவாக இருந்தாலும் அந்த ஒழுக்கம் வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் பின்பற்றியதை கடைசி வரைக்கும் நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத வழிமுறை இது மாதிரி புலவர்கள் சொல்லதான் இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கும் அது வந்து சேரும். அப்படிப்பட்ட அந்த ஒழுக்கம் வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாடல்ல வந்து
அழகா சொல்லியிருக்காங்க. நாடா கொன்றா காடா கொன்றா அவளா கொன்றா மிசையா கொன்றா எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாடிய நிழனே. அதாவது நாடா வந்து மேடா இருந்தா என்ன, காடா இருந்தா என்ன, இந்த இடத்துல நல்ல மனிதர்கள் இருந்தாதான் அந்த இடத்துக்கே பெருமை. ஒரு இடத்துக்கு பெருமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மனிதனாலதான். அவன் இருக்கக்கூடிய சுற்றத்தை எப்படி பாதுகாக்கிறான் அப்படிங்கிறத பொறுத்து அந்த மனிதனை வந்து சொல்லுவாங்க. செல்வத்து பயனை செல்வத்து பயனை இதழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வாழ்தல் அது அல்லது ஊதியம் அல்லது உயிர்க்குன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இடத்தர் காலை ஆயினும் புறத்தல் வல்லன் வாழ்க அவன் தாளே அப்படின்னு சொல்லுறாங்க. அதாவது பரிசுல இருக்க அடையாத வாயுன், அதாவது இது எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா புறப்பொருள் இது மட்டும் இல்லாமல் கொடைக்கு வந்து சிறந்தவன் வந்து அதியமான் அப்படிங்கறத வந்து எடுத்துக்காட்டி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எப்போதும் உதவும் ஏழை பங்காளன் தான் யாருன்னு கேட்டா அதியமான் என்பதை, அவனது அரண்மனை வாயில் வந்து எப்போதுமே திறந்திருக்கும், எப்போதுமே வாயில் மூடப்படுவது கிடையாது அப்படின்னு சொல்றத தன்னுடைய பாடல்ல வந்து அபை பிராட்டி வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. உடையோன் ஆயுள் உண்ணவும் வல்லன் கடவர் மீதும் இறப்போர்க்கியும் மடவர் மகிழ் துணை. இது மட்டுமல்லாமல் தனக்கு போறவங்க சொல்லுவோம் இல்லையா, கயலு வள்ளல்கள். இந்த கயலு வள்ளல்கள் வந்து எப்படி வந்து தன்னை இருக்கிறத ஆற்றுப்படை நூல்கள் வந்து அதை பத்தி சொல்லணும்னு சொன்னா, ஆற்றுப்படை நூல்கள் வந்து கொடைக்கு, அதாவது தன்னை நாடி வரக்கூடிய பாணர்கள் ஆயினும் கூத்தர்கள் ஆயினும் அவங்களுக்கு தன்னை இருக்கக்கூடியதை நீங்க யாம் பெற்ற இன்ப பெருகை இவைங்கிற ஒரு வரிக்கு உதாரணம் தான் ஆற்றுப்படை நூல்கள். இந்த ஆற்றுப்படை நூல்கள்ல வந்து நான் ஒரு பாணன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா வரிவனை பார்க்கறான், மன்னனை போய் பார்த்துட்டு அவன் வந்து தன் கையில வந்து பரிசு பொருளை கொண்டு வரான். கேட்டா இங்க நான் ரொம்ப வறுமையில வாடுறேன், எனக்கு வந்து உணவுப் பொருள்களோ செல்வமோ எதுவும் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா போய் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவங்க வந்து ஆற்றுப்படுத்துறது. அப்படி இந்த ஆற்றுப்படுத்துறது வந்து நமக்கு வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை வந்து நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஆற்றுப்படை வந்து செயல்படுத்தியிருக்கிறார். அதாவது அவனுடைய பதிவர்களாக இருந்தாலும் சரி, புலவர்கள் வந்தாலும் சரி, அந்த அரண்மனைகளுடைய வாயில் வந்து எப்பொழுதும் பதிவு செஞ்சிருக்காரு. அதனாலதான் அழுத்தர் காலை ஆயினும் புறத்தல் வல்லன் வாழ்க அவன் தாலே அப்படின்னு சொல்லி அவனுடைய பாதத்தை தொட்டு வணங்குற மாதிரி அவர் வந்து பாடியிருக்கிறார் ஔவையார். அடுத்து பகுத்துணல், அடுத்தவங்களை வந்து எப்படி பகுத்து அடுத்தவங்களுக்கு வந்து நம்மள்ட்ட இருக்கிறத எப்படி உண்ணக்கூடிய கொடுக்கணும் அப்படிங்கிறத தன்னுடைய பாடல் வழிகளில் அழகாக சொல்லியிருக்காங்க. பகுத்துண்டு பள்ளியில் ஓம்பு பண்பாளன் அதியமான் அப்படிங்கிற செய்தியை வந்து சிறியகற் பெரினே எமக்கியும் மண்ணே பெரியகற் பெரினே யாம்பட தான் மகிழ்ந்துன்னும் மண்ணே அப்படின்னு சொல்லி புறநானூற்றில் ஒரு 235வது பாடல்ல வந்து பதிவு செய்திருக்காங்க. ரொம்ப பாராட்டியிருக்காங்க அந்த அம்மையார். தம்மிடம் உள்ளதை பிறருக்கு வந்து பகிர்ந்தளித்து வாழ தயங்கக்கூடிய மனிதர்கள் வாழ சமுதாயம். அதியமான் வந்து உணவின் அளவு எப்படி இருக்கும் அதை பகுத்துண்டு வாழ்ந்து வந்தான் அப்படிங்கிற செய்தியை வந்து அப்பட்டமா அந்த அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் பிறருக்கு உதவாத செல்வம் வந்து வேற யாருக்குமே பயனற்றது அப்படிங்கிறத பயனற்றது பகன்றை மலர் சூட பெறாது இருத்தல் போல, தன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் அடுத்தவங்களுக்கு கொடுக்க மனசு இல்லாதவுடைய செல்வம் வந்து அந்த பகன்றை மலர் வந்து இருந்தா எப்படி பயனற்று போகுமோ அது போலதான் அவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வமும் பயனற்று போகும் அப்படிங்கிறத வந்து புறநானூற்றுல 236வது பாடல்ல வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. பாடல் கூட பனித்துறை பகன்றை நிறைமலர் மாமலர் சூடாது வைகியாங்கு பிறருக்கு ஈன்று வீயும் உயிர்த்தவள் பழவே அப்படிங்கிற ஒரு பாடல் வரியில அதை பத்தி யோசிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்னும் சொல்ல போனா நிறைய அந்த சங்க புறப்பாடல்கள் அப்படின்னு சொன்னா புறப்பாடல்கள் வந்து உலகியல் வழக்குன்னு சொல்லுவோம். உலகியல் வழக்கு அப்படின்னு சொல்ற வாழ்வில் நிகழ்ந்த ஒன்றை வந்து சொற்களால் காட்டுவதோ அல்லது வந்து ஒரு நிகழ்ச்சியை விவரிப்பதோ அல்லது ஒரு உண்மை நிகழ்ச்சியை விவரிப்பதோ அன்று வாழ்க்கையில வந்து
ஒரு செய்யுள படிக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த நிகழ்வுகள் வந்து இயல்பாக ஏற்றுக்கொள்ளும் வகையில படைத்து காட்டுவதுதான் உலகியல். அப்படிப்பட்ட அந்த உலகியல் விளக்கு இப்ப சங்கம் சொன்னா நிறைய புனையப்பட்டிருக்கும் கற்பனைகள். இது தாண்டி நம்ம நம்ப முடியாத செய்திகள்லாம் அதை வந்து புனையப்பட்டிருப்பது தான் வந்து அகப்பாடல்கள். ஆனா புறப்பாடல் அப்படி கிடையாது. புறப்பாடல் வந்து உள்ளது அப்படியே சொல்றது. ஒரு மன்னன் போருக்கு போறான்னு சொன்னா அவனுடைய எப்படி போருக்கு போறான், அவன் என்ன பண்றான் அப்படிங்கிறது வந்து அப்படியே உலகியல் நடப்பதெல்லாம் அதை வந்து அப்படியே சொல்லுவதுதான் வந்து புறப்பாடல்கள். அப்படி புறப்பாடல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, பிரித்து பார்க்கும் பொழுது புலமைச்சேரிக்கையினுடைய மெய்ப்பாடுகள்னு சொல்றோம் இல்லையா, இதையெல்லாம் சொல்லியிருக்காரு. அடுத்து ஒரு நட்பு இழந்து போயிட்டா அதனுடைய வழி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டியிருக்காரு. நட்பினுடைய உணர்வு வெளிப்பாடு, நன்றி உணர்வு வெளிப்பாடு. நன்றி உணர்வு வந்து எப்படியெல்லாம் வந்து அப்படிப்பட்ட அந்த புறநானூற்றுல நடந்ததை வந்து சொல்வது அப்படிங்கிறத காட்டிலும் கற்பனையை வந்து சொல்ல விட நோக்களை பெரும்பான்மையாக அமைந்திருக்குன்னே சொல்லலாம். இப்ப புலமைச்சேர்க்கு சொன்னோம் இல்லையா, புலமைச்சேர்க்கினுடைய வெளிப்பாடு. புலமைச்சேர்க்கினுடைய வெளிப்பாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஔவையார் வந்து அதிகமாக அறிமுகப்படுத்தக்கூடிய இடம். அறிமுகப்படுத்தி அரண்மனைக்கு போறாங்க. அப்போ வந்து கால நீட்டிக்கு ஏன் அதாவது ஒரு புலமை இவருடைய கல்வி அதிகமாக என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து நாளைக்கு தர்றேன், நீங்க நான் காலம் நீட்டிக்கிறேன், பரிசில் கொடுக்கறதுக்கு காலம் நீட்டிக்கிறேன். ஆனா காலம் நீட்டிக்கிறதுக்கு காரணம் அந்த பேருடைய வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வுலதான் ஒரு காலத்து நீட்டாங்க. பிரியாம அவ்வையார் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நம்மளுடைய கல்வியை வந்து புறக்கணிக்கிறாங்க, நமக்கு மரியாதை தரல அப்படின்னு சொல்லி அவருடைய கால நீட்டிப்பினை கண்டு வெகுண்டு வாயிற் காவலனை பத்தி சத்தம் போட்டு தன்னுடைய பாடல் வரியில சொல்றாங்க. பாட்டுல கடைசியில எத்திசை செல்லும் அத்திசை படிச்சவனுக்கு கற்றோருக்கு சென்ற இடம்லாம் சிறப்புன்னு வந்து சொல்லுவோம் இல்லையா, அது போல எனக்கும் நாங்க படிச்சிருக்கோம், அதனால வந்து எனக்கும் வந்து எங்க போனாலும் எனக்கு மரியாதை இருக்கும் அப்படிங்கறத வந்து அவங்க வந்து ஔவையார் வந்து சொல்றாங்க வாய்க்காவன்ட்ட. அதாவது என்னுடைய புலமைக்கு உரிய மதிப்பினை வந்து தர இல்லாத அதியமானையுடைய செயலை வந்து தன்னுடைய பாட்டு மூலமா, அந்த பாடல் வரிகள் மூலமா எத்திசை செல்லின் சொல்லி உள்ளதை உள்ளவாறு சொன்னால் அது இலக்கிய வடிவம் பெறாது அப்படிங்கிறதுனால கற்பனை வடிவத்தை கொடுத்து சொல்லியிருக்காரு. ஏன் காலன புனை அதியமானுடைய தோற்ற பொழிவு கையில இருக்கக்கூடிய அந்த வேல் வந்து அழகாக சொல்லியிருக்கிறாங்க. கையேது வேலை அப்படின்னு சொல்லும் பொழுது, கையேது வேலை காலன புனைகள் விடரே விற்று பசு இளம் போந்தை உச்சி கொண்ட ஊசி வெண்தோட்டு வெற்றி பாயோடு விரையி இரும்பித்தை புதிய சூட்டி இவையம் பொருந்த வயக்கதிரு போல் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாடல்கள் அழகாக சொல்லியிருக்காங்க. அதாவது வேலை வந்து போருக்கு போறதுனால அவனுடைய அந்த வேகம் முகத்துல இருக்கக்கூடிய வேர்வைகள் வந்து நெற்றி வேர்வை வந்து இருக்கு. அடுத்து வேக சூடி இருக்கிறான். இது மட்டும் இல்லாம இது ஒரு வீரனை வந்து போருக்கு போற வீரனை காட்சிப்படுத்துவது போல இருந்தாலும் சங்க இலக்கிய நிகழ்வுகளான அந்த வரி புலியுடன் போரிட்ட யானை வந்து சண்டை அதுக்கு ஏற்பட்ட சண்டை போயிட்டாலும் அங்க சீனாவை தடுக்க முடியாது போல அழகா ஒரு ஓமை புனைவை வந்து அவர் வந்து இடையில வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல அவனுடைய புதல்வனை கண்ட பின்னும் பார்த்த பின்னும் கூட அந்த கண்கள் எப்படி சிவந்து உள்ளனவே அப்படின்னு சொல்லி அந்த தந்தை மகன் அப்படிங்கிறத தாண்டி போர் அப்படிங்கிற அந்த வெளி வந்து அவனுக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து அழகாக
இந்த புலப்பாட்டு உணர்வு பொங்க ஓமையோடு கலந்து சொல்லப்பட்ட அந்த பாடல் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்து வந்து உணர்வு நிலை வெளிப்பாடு. எப்படி வந்து புறப்பாடல வந்து உணர்வை வந்து வெளிப்படுத்தி காட்டுறாரு அப்படின்னு கேட்டா, வஞ்சின உணர்வு கொண்ட வேட்டை சமூகத்தினுடைய மரபு வழி வந்து எச்சமாகும். சங்க இலக்கியத்துல வந்து வஞ்சினம் கூறான ஔவையார் அவருடைய அன்பையும் வீரத்தையும் நயமாக எப்படி பாராட்டி இருக்காங்களோ அது போலதான் அவருடைய வீரத்தையுமே பாராட்டி இருக்காங்க. அதிகமானுடைய வீரத்தையும் மன உறுதியையும் இது மட்டுமல்லாமல் போகிறதையும் பகைவர்களுடைய பெருமையை எடுத்து மேம்பாடாக தான் வந்து அமைந்திருக்கு. களம்புகள் எப்படி போர் எதிர்ந்து எம்முழும் உள்ளனொரு பொருள் வைகள் என் தேர் தச்சன் அவனுடைய போருக்காக பயந்து போகக்கூடிய அந்த வீரர்களுக்கு முன்னாடி அதிகமானுடைய வீரத்தை வந்து தன்னுடைய பாட்டு மூலமா சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, பகைவர்களே நீவீர் போர்க்களம் புகுவதை தவிர்ப்பீராக. நீங்க வந்து போர்க்களம் போறதும் வந்து கட்டாயம் தவிர்ப்பீருங்க. ஏன்னு கேட்டா, ஒரு நாள் 8 தேர் செய்யக்கூடிய தச்சன் வந்து 1 மாதமாக சக்கரத்தை போன்ற வலிமையையும் பேராற்றலையும் உள்ள உறுதி உடையவன் என் தலைவன். அப்படிப்பட்ட தச்சனுக்கு எவ்வளவு அந்த வலிமை இருக்கோ அது போல என்னுடைய அதிகமானுக்கும் அவ்வளவு வலிமைகள் இருக்கு. எப்படி அதனால வந்து நீங்க வந்து அவன்கிட்ட போரிட வந்து தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அந்த எதிர்ப்படை வீரர்களை பார்த்து அந்த உணர்வை வந்து ஊட்டுறாங்க. இது இல்லாம அடுத்து வந்து மர உணவு வெளிப்பாடு. புறப்பாடல் வந்து மரம் அப்படின்னு சொன்னாங்க. உணர்வை வந்து எப்படி வெளிப்படுத்த யாவிராயினும் கூலை தார் கொண்டு பொருதும் வென்றில் ஓங்கு மீன் ஓங்கு திரள் ஒளிரு இலங்கு நெடுவேல் மழவரும் பெருமகன் கதிர்விடு நுண் அம்பகத்து மார்பின் விளவு மேம்பட்ட நற்போர் முழவு தாழ் எண்ணெயை காண ஊக்கி அப்படிங்கிற பாடல்ல வந்து அழகாக சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காரு? பகைவர்களே நீவீர் எப்படிப்பட்டவர் ஆயினும் அவனோடு போர் செய்ய தீர்வோன் என்று மட்டும் கருதாதீங்க. அது உங்களுக்கு நல்லது இல்லை. அவன் வந்து அதிகமான எப்படிப்பட்டவன் வீரத்துல சிறந்தவன். அப்படிப்பட்ட அந்த போராட்டல் உடைந்தவன் தான் என்ன பண்ணிருக்கான்னா, ஒரு பூனடித்த மார்பினை உடையவன், களவேள்வி செய்து நட்போர் செய்யும் உழவு போன்ற தோலை உடையவன். அவன் எம் தலைவன். அவனை வென்று விடலாம் என்று சொல்வது உமக்கு எளிது. ஆனால் ஆயின் உமக்கு எனவே நீர் வந்து வென்று விடலாம் சொல்லுவீங்க. ஆனா அதனால நீங்க இப்பவே என்ன பண்றாங்க, போருக்கு போகாதீங்க, போரை தடுத்து விட்டல் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த அளவுக்கு வீரத்தை சிறந்தவனா இருக்கிறான் அப்படிங்கறத வந்து அவையார் வந்து மர உணர்வுனை வந்து வெளிப்படுத்தி அந்த பாட்டு மூலமா அறிய முடிகிறது. போர்னு சொன்ன சொல்லுது. அந்த நாட்டுக்கு வெற்றி வகை சொல்லி அப்படிப்பட்ட அஞ்சின பாடு நீங்க உங்களால் வந்து வெற்றி பெற இயலாது. அவன் யானையை கவியில் முதலே உடையவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லுவாங்க போற்றின் மறவ சாற்று மின்னுண்மை அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுகள் மூலம் அத்தியனை வந்து தன் தலைவன் அப்படின்னு சொல்றது மூலம் அவன் நாட்டு மக்கள்ல ஒருவராக நின்று ஒழிப்பதற்கு சொல்லும்போது ஒரு அறிஞர்ல இப்படிப்பட்ட அவனுடைய வீர உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய விட்டு கொடுக்காத அந்த அதிகமானுடைய வீர உணர்வு, மர உணர்வு, நம்ம நாடு நம்மளுடைய தலைவான்னு சொல்லி அந்த மர பெண்ணுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால வந்து அறிய முடிகிறது. அடுத்து வீர உணர்வு வெளிப்பாடு. வீரம் அந்த வீரயுக வாழ்வில வந்து போர் வந்து தவிர்க்க இயலாத ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கட்டாயம் உண்டு அப்படிங்கிறது வந்து ஔவையாரு உலகியல் இயல்புகள் எடுத்துரைக்கும் பொழுது அதே என்னை போர் செய்யுமாறு வற்புறுத்துறார். போர் வந்து இந்த காலத்தில் அத அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அதிகமாட்ட வந்து சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? ஒரு அழகான ஒரு பாட்டு மூலமா வச்சு கதை மாதிரி சொல்றாங்க.
வலிமை வாய்ந்த புலியின் முன்னால ஒரு மான் கூட்டமானது நிற்கக்கூடுமோ? ஒரு புலிக்கு முன்னாடி மான் கூட்டம் வந்து நிற்க முடியுமோ? மணலிலும் கல்லிலும் பெருமித நடைபெறும் எரிதிருக்கு இது எங்களுக்காக எவ்வளவு வலிமையான புதிய சுமக்கு வந்தாலும் அது வந்து இந்த மாட்டு வண்டியில இருக்கக்கூடிய அந்த எவ்வளவு வலிமையா இருந்தாலும் என்னால முடியாது அப்படின்னு சொல்லி எவ்வளவு இருந்தாலும் வந்து கொண்டு போகும். அது போல தந்தை வரை இருக்கு தலைவனே அப்படின்னு சொல்லி அதிகமான வாழ்த்துறான். வாழ்த்துட்டு நீ களம் புகுந்தால், நீ போர்க்களம் புகுந்தா என்னென்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, உனது நாட்டை கைப்பற்றி கொள்ளக்கூடிய வீரர் யாரும் கிடையாது, யாருமே இல்லை, உனக்குதான் அவ்வளவு வீர என்று சொல்லி போருக்கு வீரனுக்கு உனக்கு நீ போனீன்னா கட்டாயம் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி அவனை வந்து ஊக்குவித்து அவை பிராட்டி வந்து போருக்கு அனுப்புறான். அதாவது போர்ல வந்து ஈடுபடுவது வந்து எல்லாருக்கும் இயல்பான நிகழ்வா இருந்தாலும் உலக நிகழ்வுகள்லாம் எடுத்துக்காட்டி போருக்கு வந்து தயார் செய்து போறது வந்து ஒரு புலவருக்கு வந்து முடியாத செயல். ஒரு புலவனா இருந்து மன்னன் வந்து நெறி காட்டி நீங்க வந்து உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுமை மிக்கவளாகவும் தன்னம்பிக்கையை தரக்கூடிய ஒரு பெண்ணாகவும் ஔவையார் வந்து சிறந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நட்பு தான் முகன நட்பு நட்பென்று நெஞ்சத்து அகநக நட்பு வல்பத்தில் இருக்கிறது. அதாவது எப்படி சொல்ல நட்புக்கு வந்து எவ்வளவு இலக்கணம் இன்னைக்கு எவ்வளவோ சொல்லலாம். பொறிஞ்சோரம் பிசிராந்தையார் இது மாதிரி எவ்வளவு வேணாலும் நம்ம சொல்லிட்டே போகலாம். அதையும் தாண்டி நட்புன்னு சொன்னா நம்ம உடனே ஞாபகம் போகுது அதியமான். அதியமான் வந்து காட்டுல போய் ஒரு நெல்லிக்கனியை வாங்கி நெல்லிக்கனியை பறித்து நம்ம சாப்பிடலாம் ஏதாவது கேட்குறாங்க. அதியமான் வந்து அவ பக்கத்துல போர் வீரர் இருக்கிறாங்க கேட்குறாங்க. கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க இந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டா ஆயிலே வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இது நமக்கு வேண்டாம், நம்ம தமிழை வளர்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஔவையாருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வந்து ஔவையார்கிட்ட கொடுக்குறாங்க. ஔவையார்கிட்ட கொடுத்தோன்னா ஔவையார் அதை வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு மன்னன் வந்து தனக்கு வந்து கொடுக்குறானே அப்படின்னு சொல்லி அவனை வந்து ஒரு ஈசனுக்கு சிவபெருமானுக்கு நிகராக நிகழ்த்தி வாழ்த்தி ஒரு பாடலே பாடியிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த அதியமானுக்கும் ஔவையாருக்கு இருக்கக்கூடிய நட்பு வந்து இந்த நெல்லிக்கனின்னு சொன்னாவே நமக்கு வந்து யார் ஞாபகம் வரும்னு கேட்டா அந்த அதியமானுக்கும் ஔவையாருக்கும் இருக்கக்கூடிய அந்த பாட்டு இருக்கும். அந்த பிலியன் மலை சுத்தி அப்படிப்பட்ட அந்த இது மட்டும் தொண்டைமானுக்கும் ஔவையாருக்கும் போர் நடக்குது. அந்த போர்னால விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது ஔவையாருக்கு தெரியும், மக்களுக்கு பகிர்வு இருக்கு. இது அதியமானும் போராடுறான். ஆனா அதியமான் போராடினாலும் முடியல. தொண்டைமான் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, நான் போர் நடத்தியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி முழு கட்டமாக வந்து நிற்கிறான். நிற்கும் பொழுது அவனுடைய படைகளை ஒரு நாள் வந்து ஔவையார் வந்து தூதுவனா அப்போ சொல்லி இந்த போரை எப்படியாவது தடுத்து நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லி அதியமான் வந்து தொண்டைமான நாட்டுக்கு அனுப்புறாங்க. அப்போ அனுப்பும் பொழுது அங்கே போறா போய் மன்னன் அந்த எந்த காலகட்டமாக இருந்தாலும் மன்னர்கள் இருந்தாங்க. கொஞ்சம் மன்னர்கள் புலவரா இருந்தாலும் அவரும் மரியாதை செலுத்துவாங்க. தொண்டைமான் வந்து என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, அவன் வரவேற்று ஔவையார் வந்து அரசவையில் உட்கார வைத்து இலைப்பாற உணவெல்லாம் கொடுத்து என்னுடைய படைக்கலை தொட்டியில போய் பார்த்து கூப்பிடுறான். போறாங்க. பார்த்த இதுதான் என்னுடைய கருவிகள் எல்லாமே இருக்கு, நான் போருக்கு எல்லாமே கூர்மையாக வச்சிருக்கேன், எல்லாமே புதுசாவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். அதை பார்த்த ஔவையாரு வந்து பாட்டு மூலமா சொல்லி பீலியனுக்கு மாலை சூட்டி கண் திரள் நோன்கால் திருத்தி நெய்யணிந்து கடியுடைய மிகன் அவ்வே அவ்வே பகைவரை குற்றி கோடு விசிதைந்து கொள்துறை குற்றி மாதிரி படை இந்த இதுல இருக்கக்கூடிய பாச கருவிகள் எல்லாம் எப்படி இருக்கு, கூர்மையா மாலை சூட்டி நுணுக்கமா இருக்கு. ஆனா அதியமானுடைய கருவிகள் போய் பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டா, பகைவரை குத்தி குத்தி கொன்று அது எப்படி கூர் முனினா மழுப்பி போய் இருக்கு. உடனே தொண்டைமானுக்கு வந்து மனதில் நெற்றிய மலை
திடீர்னு ஒரு இது அப்ப நம்ம வந்து போருக்கே போகல, நம்ம வந்து நிறைய போர் புரியலாம், நம்ம போருக்கே போகலன்றதா இவையாருக்கு நாசுக்கா சொல்றாரு அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லாம போரை வந்து என்ன பண்றாங்க, போர் வேண்டாம் அப்படிங்கிறத தன் தொண்டைமான் மூலமாவே சொல்ல வைக்கக்கூடிய அந்த அந்த வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தைகள் வந்து அவ்வையாரை காட்டிலும் வேறு யாருக்கும் வந்து முடியாது. அதே மாதிரி நண்பருடைய வெப்பாடு, தன்னுடைய அதாவது நன்றி சொல்லுவோம். நன்றிங்கும் பொழுது நம்ம வந்து நன்றிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்திட்டாவே எங்கேயுமே வந்து பூசலே இருக்காது. ஒருத்தவங்க சுட்டாடி சிந்தனைகளுக்கு நம்ம கற்றுக்கூடிய விஷயம் வந்து இந்த டேங்க் சொல்லணும், கத்துக்கங்க அப்படிங்கிறது நம்ம வந்து அந்த காலகட்டத்துல நன்றி உணர்வு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி அதுதான் இந்த நெல்லிக்கனி கதையை சொல்லலாம். அவ்வையார் மேல பாசம் கொண்ட அதியமான் வந்து அந்த நெல்லிக்கனியை வந்து அவ்வையாருக்கு கொடுத்து சொன்ன அந்த நன்றியினுடைய வெளிப்பாடு தான் இது. அப்படிப்பட்ட அந்த நன்றியினுடைய வெளி ஈசனை விட பெரியவனா அவங்க வந்து அதை வந்து அவ்வையார் வந்து தெய்வத்துக்கு இடையே அதியமான வந்து அதே போல இவர் இறக்கும் பொழுது அந்த கையறு நிலை சொல்லுவோம் இல்லையா, கையறு நிலை நம்ம விரும்பி விழுந்த ஒருவன் நேசிச்ச ஒரு பிரிக்கூடிய அந்த உணர்வு தான் நிலை. அந்த ஒரு இறப்பின் பொழுது தாங்க முடியாம கையறு நிலையில பாட்டு வரிகள் இருக்கு இல்லையா, அது அந்த மாதிரி ஒவ்வொரு வரிகளுக்கும் இடையே அவ்வையார் வந்து எந்த அளவிற்கு வந்து நுணுக்கமாகவும் அழகாகவும் பாடியிருக்காரு. அப்படிப்பட்ட மிக கேட்டா அவ்வையாருக்கு அடுத்து இந்த காலகட்டத்துல வேறு யாரையுமே நம்ம வந்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட வாழ்வியல் அறம் முதல் விழிப்புண்படுதல் வர அத்தகைய அறங்களையும் வாழ்வியலுடைய அறக்கருத்துக்களா இருந்தாலும் அடுத்து வந்து என்ன நெறிகள் எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் யாருன்னு கேட்டா அவ்வையார். இது மட்டும் அல்லாமல் ஒரு சாதாரண புலவராக இருந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஊக்குவிக்கக்கூடிய தன்மை, உன்னால முடியும் நீ பண்ணு அப்படிங்கிற ஊக்குவிக்கக்கூடிய அந்த தன்மை, தன்மானம், தன்னுடைய மானத்துக்கு குறை அப்படின்னு சொன்னா எனக்கு எதுவுமே இல்லை, தன்னுடைய கல்வி செருக்கை வந்து தவறா புரிந்து கொண்டு தனக்கு வந்து பரிசு கொடுக்கவில்லை அப்படின்னு சொன்ன அந்த கல்வி செருக்கு, அகந்தை, தன்மானம் சொல்றோம்ல, தன்மானம், தன்னம்பிக்கை முதலாயின் வந்து அவருடைய பாடல் வரிகள்ல நிறைய புலப்படுது. நட்பை எண்ணி தூதுவர சென்ற அதியமான் நெடுமான் அஞ்சி அந்த நட்பு வந்து எப்படிப்பட்ட உன்னதமானது அப்படிங்கிறது வந்து அவருடைய பாடல் வரி வந்து மிகவும் ஒரு அற்புதமானது. மன்னர்களுடைய மாண்பினை எடுத்துரைக்கும் பொழுதும் அவ்வையார் வந்து ஒரு அரசியல் அறிவுமிக்க அமைச்சர்கள் இருக்கிறாரு. ஒரு மன்னட்டை எப்படி பேசணும், சொல் இருக்குல்லையா, அந்த சொல் வார்த்தைகள் இந்த இடத்துல இதை தான் பேசணும் அப்படிங்கிற தடுப்பு மாற்றம் இல்லாமல் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், அதை பயன்படுத்திய விதம், இது எல்லாமே வந்து அவ்வையார்கிட்ட ஒரு அறிவுமிக்க ஒரு பெரிய அமைச்சர் மிகச்சிறந்த ஆளுமை, நம்மளதெல்லாம் வழிகாட்டி இப்படிப்பட்ட இந்த மிகச்சிறந்த தெய்வ புலவர்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட தெய்வ புலவர் முதல் பெண் தூதுவராக இருந்த அவ்வையாரை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்திற்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அதில் பணியாற்றக்கூடிய தலைவர் செயலர் உள்ளிட்ட அனைவருக்கும் மீண்டும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். சிறப்பு அம்மா. ஔவையாருடைய பாடல்கள் என்ற ஒரு அருமையான தலைப்பில் ஔவையினுடைய அந்த வீரம் கலந்த ஒரு தூதுவராக போனதாகட்டும், அதே நேரத்தில் அந்த ஒரு கல்வி செருக்கு அவங்க அதியன் வந்து பார்க்கலையே, அந்த வாயிலோயே அது வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க ரெண்டு இருந்துமாங்க, அவர் வந்து பார்க்கல, அவங்களுக்கான ஒரு மரியாதை செய்யலை அப்படின்னு சொல்லும்போது தன்னறிவான் கொள் என்னறியான் கொள் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி அவனுக்கு தெரியுமா இல்லை என்னை பற்றி அவனுக்கு தெரியல, என்ன நினச்சிட்டு இருக்கான், அவனை வர சொல்லு அப்படின்றபடி அந்த ஒரு கேட்கக்கூடிய அந்த ஒரு தைரியத்தில் இருந்து அதே சமயத்தில் அந்த தொண்டைமானிடம் போய் அவர்களுடைய அதியமான் எப்படியான வீரன், அவனுடைய இதெல்லாம் போரிட்டு எந்த நிலைக்கு அவனுடைய படைக்கலன்கள் இருக்கிறது என்று மறைமுகமாக பயமுறுத்துவது வரை எவ்வளவு ஒரு
ஒரு ஆளுமைத்தனத்துடன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக இருந்திருக்கிறது. அவற்றையெல்லாம் வெகு அழகாக நீங்கள் எடுத்து கூறி நமக்கு அவையின் மேல் இன்னும் ஒரு அதிக பற்றை ஊட்டும் வகையில் இந்த உரையை அமைத்து கொடுத்தமைக்கு நம்முடைய தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம், நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி மற்றும் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நமக்கு தொடக்க உரையாற்றி நீலகேசியை பற்றி கூறிய நம்முடைய அறிமுகப்படுத்திய நம்முடைய தமிழ்ச்செம்மல் கவிதை கணேசன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்ற அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம், ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கலை மற்றும் மகளிர் கல்லூரி, நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சியின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். குறிப்பாக உரையாளர் கவிதா அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் நன்றி அம்மா, நன்றி.